ஹாய். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திஸ் கீவேர்டு அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். திஸ் கீவேர்டு அப்படின்னா என்னது? திஸ் கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரெஃபர்ஸ் ஆர் ஹோல்ட்ஸ் த ரெஃபரன்ஸ் ஆஃப் a சேம் ஆப்ஜெக்ட் which invoked தி மெத்தட் ஆர் கன்ஸ்ட்ரக்டர். அந்த கேஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். என்னன்னு புரியலையா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோட் அடிக்கும்போது புரியும். எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு கோட் அடிச்சுக்கலாம். ட்ரான்ஸ்போர்ட் கிளாஸ் நான் இங்கே கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணதே யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் திஸ் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்றோம்னா திஸ் கீவேர்டு ஃபார் ambiguity வேரியபிள்ஸ். அப்படின்னா என்னது? ambiguity அப்படின்னா என்னது? சரி, ஓகே, சாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இன்டிஜர் ஐடி ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. தென் ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் வாய்ட் பிரிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்குள்ள என்ன பாராமீட்டர் இருக்குன்னா இன்டிஜர் ஐடி கமா ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஐடி ஈக்குவல் டு ஐடி, அதாவது அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா இதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேவா? ஒரு கிளாஸ்க்கு உள்ள அவுட் சைடு மெத்தடுக்கு, ஒரு மெத்தடுக்கு வெளியவும் கிளாஸ்க்குள்ளேயும் இருக்கிறது என்னது? இன்சைட் இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளையும் மெத்தடில் இருக்க நேமையும் நான் அசைன் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் டைம் வந்து டேட்டான்னு வச்சா அந்த மெத்தடுக்கு பப்ளிக் வாய்ட் பிரிண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு மெத்தட். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் ஐடிஸ் அப்படின்னு கொடுத்து ஐடியை கால் பண்றோம். தென் மறுபடியும் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்து நேமை கால் பண்றோம். இந்த ஐடி இந்த நேமுங்கிறது இது. ஓகேவா? இதை தான் கால் பண்ணும். மெத்தடுக்குள்ள இருக்கிற இந்த பராமீட்டரை கால் பண்ணாது. ஓகே. இதோடைய ஸ்கோப் வந்து இந்த மெத்தடுக்குள்ள தான். இந்த ஐடி இந்த நேமுடைய ஸ்கோப். இது வந்து லோக்கல் வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பார்க்கும்போது அந்த வீடியோல போட்டிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ ஒரு மெயின் மெத்தட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இது வந்து என்ன பேரு? திஸ் கீவேர்டா? இந்த கிளாஸ் பேர் திஸ் கீவேர்ட். ஈக்குவல் டு நியூ திஸ் கீவேர்ட் அப்படின்னு கிரியேட் பண்றோம். தென் மெத்தடை கால் பண்ணலாம். பட் டி டாட் டேட்டா அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணி அதுக்குள்ள நான் வேல்யூ பாஸ் பண்ணணும். 400 நேம் வந்து ஸ்ட்ரிங்னால டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். நேம் வந்து ரூட் அப்படின்னு வைக்கலாம். சரி, தென் அதை எனக்கு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். டி டாட் என்ன மெத்தட் வச்சு பிரிண்ட் டேட்டா அப்படின்னு அவுட்புட் வருமா பார்ப்போம். வரல. ஐடி இஸ் 0, அதாவது அப்படி டிஃபால்ட் வேல்யூ தான் வந்திருக்கு. நேம் இஸ் நல். ஏன்னா என்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா ஐடி ஈக்குவல் டு ஐடி அப்படின்னு இருக்கீங்க. இது எந்த ஐடி அப்படின்னு தெரியல கம்பைலருக்கு.
which means நம்ம ஆனா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது வந்து இங்க இருக்க ஐடியை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஆனா இது எந்த ஐடி இப்ப அதாவது ஐடி நேம் அப்படின்னு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, சிமிலரா இருக்கிறதுனால கம்பைலரால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த கேசஸை நம்ம ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்ப திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? திஸ் டாட் திஸ் டாட் ஐடி, அதே மாதிரி திஸ் டாட் நேம், அதான் திஸ் இந்த ஐடியை கால் பண்ணுங்க, திஸ் இந்த நேமை கால் பண்ணுங்க. அதாவது கரண்ட் கிளாஸுடைய ஆப்ஜெக்ட், அதாவது ரெஃபரன்ஸை வச்சு கால் பண்றோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஐடி இஸ் 100, நேம் இஸ் குட் அப்படின்னு வருதா? ஓகே. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் வே, அதாவது ஃபர்ஸ்ட் யூஸ் திஸ் கீவேர்டை வச்சு. ஓகே, இதை நான் கிளியர் பண்ணிடலாமா? இதை கமெண்ட் பண்ணிடலாம், இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இதுவும் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா திஸ் கீவேர்டு வச்சு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றோம், சாரி மெத்தட் கால் பண்றது பார்த்துக்கலாம். எப்படி மெத்தடில் யூஸ் பண்ண போறோம்? திஸ் கீவேர்ட் யூஸ்டு இன் மெத்தட்ல எப்படி திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பப்ளிக் void add அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதில் இன்டிஜர், ஸோ அந்த மாதிரி வேண்டாம், ஜஸ்ட் நமக்கு எம்னு ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். எம் இதுல வந்து எஸ்ஓ டாட் வாங்கல ஃப்ரம் எம் மெத்தட் அப்படின்னு வச்சுக்கலாம். டபுள் கோர்ஸ் கிளாஸ் கொடுக்குறோம்ல ஸ்ட்ரிங், சரியா? அதே மாதிரி ஒன் மோர் மெத்தட், எம்முக்கு பதிலாக என் ஐ எம் ஃப்ரம் மெத்தட் என், அது 2 மெத்தட் இருக்கு. இப்போ எனக்கு இந்த பப்ளிக் வாய்டு என், இந்த எண்ணுங்கிற மெத்தடுக்குள்ள எம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நான் டைரக்டா இந்த மாதிரி கால் பண்ணலாம். அல்லது திஸ் டாட் எம் இப்படியும் கால் பண்ணலாம். ரெண்டுமே ஒன்று தான். இங்கே தான் கால் பண்ணணுமா? கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாகவும் கால் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். டி டாட் எம்மா எம், அதே மாதிரி டி டாட் எம் வேணாம், என்ன பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா என்னக்குள்ள தானே நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன அவுட்புட் வரும்னு பார்ப்போம். என்ன அவுட்புட் வரும்னா ஃபர்ஸ்ட் இந்த இது ரன் ஆகும், மெயின் மெத்தடுக்குள்ள வரும். திஸ் கீவேர்டு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வச்சு என்னங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். இந்த என் மெத்தடுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எம் இருக்கு. அப்போ எம்ஐ கால் பண்ணும். எம்முக்குள்ள ஐஎம் ஃப்ரம் எம் மெத்தட், அதான் ஃபர்ஸ்ட் அவுட்புட்டாக இருக்கும். தென் திஸ் டாட் எம், அகைன் மறுபடியும் எம்மை தான் கால் பண்ணியிருக்கோம். என்ன வரும்? மறுபடியும் ஐஎம் ஃப்ரம் எம் மெத்தட், அதான் பிரிண்ட் ஆகும். தென் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். தென் மறுபடியும் ஐஎம் ஃப்ரம் எம் மெத்தட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகே, ஐஎம் ஃப்ரம் எம் மெத்தட், ஏன்னா ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தடுக்குள்ள வந்துச்சு. தென் ஆப்ஜெக்டுடைய ரெஃபரன்ஸ் பார்த்துச்சு. தென் அந்த ரெஃபரன்ஸை வச்சு என்ன மெத்தடு கால் பண்ணியிருக்கோமோ அந்த மெத்தடுக்கு கம்பைலர் போயிருக்கும். தென் இந்த என் மெத்தட், இந்த என் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் என்ன கால் பண்ணியிருக்கு? எம் மெத்தட். இந்த எம் மெத்தடுக்குள்ள என்ன இருக்கு? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்என், அதுக்குள்ள ஐஎம் ஃப்ரம் எம் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் இது. தென் மறுபடியும் ரெண்டாவது திஸ் டாட் எம், ஆகைன் அதே எம் மெத்தட் தான் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்த மூணாவது ஐஎம் ஃப்ரம் என் மெத்தட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், அது பிரிண்ட் ஆயிருக்கு. நாலாவது திஸ் டாட் எம். ஓகே, இப்போ ஒருவேளை உள்ளுக்குள்ள ஆர்குமெண்ட் பாஸ் ஆயிருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்,
ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றோம். அதை எப்படி வா ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு இருக்கிறீங்க. அப்ப இந்த எம்முக்குள்ள என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பெராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஏன்னா அது சம்மாட்டு ஏதாவது குட் இந்த இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம் ஸ்ட்ரிங் ஃபாலோ பாஸ் பண்ணணும். ஹலோ இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனால் இப்போ அந்த குட்டு எதுவுமே வராது. ஏன்னா இங்கே எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ண இல்லை. வேணும்னா நம்ம இந்த நேமையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணலாம். I am from M method good. I am from M method hi. I am from M method. I am from M method hello. இந்த மாதிரி நமக்கு இதாயிடுது. ஓகே, இதான் மெத்தடுக்கு யூஸ் பண்றது. இப்போ இன்னொரு டைம் இதை மெத்தட் ஓவர்லோடிங்ல ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். பப்ளிக் void m integer id அப்படின்னு கால் பண்றோம். ஸோ இதுக்குள்ள வந்து sy so இதுல என்ன பண்றோம்னா இந்த ஐடியை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஐடி இந்த கேஸ்ல பார்த்தோம்னா மறுபடியும் ஒன் மோர் டைம் இந்த இடத்துல இந்த மெத்தடும் நான் கால் பண்றேன். this டாட் எந்த மெத்தட் எனக்கு வேணும் அப்படின்னா எம். இந்த எம்முலயே எனக்கு ரெண்டு மெத்தட் வரும். இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். இப்போ நான் இந்த மெத்தடை கால் பண்ணேன்னா எனக்கு இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணணும். இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணனால இந்த மெத்தடு பிரிண்ட் ஆகும் 100 அப்படின்னு லாஸ்ட் லைன். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் திஸ் கீவேர்டு யூஸ் ஆகுது மெத்தட்ல. ஸோ மெத்தடை எப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்றது, தென் என் மெத்தடை எப்படி கால் பண்றது எல்லாம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். மூணாவது வந்து இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும்போது திஸ் கீவேர்டு இப்படி மென்ஷன் பண்ணுவோம். அதனால தான் திஸ் கீவேர்ட் யூஸ்டு இன் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தேவை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கணும், கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமா இருக்கணும். அப்படிதானே? ஸோ திஸ் கீவேர்ட் உள்ள ஏதாவது பிரிண்ட் பண்ணுவோம். ஐ எம் ஏ நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்றோம். மறுபடியும் நான் இதை காப்பி பண்ணி ஒரு மோர் டைம் பிரிண்ட் பண்றேன். சாரி. ஸோ இதுக்குள்ள நான் வந்து ஒரு string name அப்படின்னு வைக்கிறோம். ஐ எம் ஃப்ரம் ஆர்குமெண்ட் சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். தட் ஆர்குமெண்ட்டை கூட தனியாக பிரிண்ட் பண்ண வைப்போம். ஸோ ப்ளஸ் நேம். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான் வரும். ஏன்னா நம்ம நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தானே கால் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் ஒன் மோர் டைம் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணலாம். கீவேர்ட் p1 equal to sorry new this keyword. இதில் வந்து அந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணதை கால் பண்ணுறோம். என்ன பாஸ் பண்ணலாம்னா ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். ஓகே, திஸ் அண்ட் சூப்பர் கொரியன் பேக்கேஜ் வச்சு கால் பண்ணிட்டோமா? இல்லை. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம்.
இந்த செகண்டா கிரியேட் பண்ணது பிரிண்ட் ஆகிருக்கும் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எனக்கு வந்து இந்த திஸ் கீவேர்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டரும் வேணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா திஸ் ஸ்மால் லெட்டர் திஸ் அப்படின்ட்டோம்னு வைங்க. ஸோ எரர் வரும், ஏன்னா இங்க ஒரு ஆர்குமெண்ட் உள்ள பாஸ் பண்ணிருக்கோம். அப்ப இங்கேயும் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் நீ பாஸ் பண்ணணும். என்ன பாஸ் பண்ணலாம்? காலிங் ஃப்ரம் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அகைன் அதே தான் ஜாவா பொறுத்தவரையும் மெயின் மெத்தடுக்குள்ள வரும். தென் இந்த திஸ் கீவேர்ட் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த திஸ் கீவேர்டு எது நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுதா? ஸோ நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் உள்ள போயிருக்கும். இந்த நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல ஃபர்ஸ்ட் லைன் என்னது திஸ், அதாவது இந்த ஒன் ஆர்குமெண்ட் இருக்க கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கோம். அப்போ இவன் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுவான். பார்ப்போமா? I am a single argument constructor calling from no argument constructor. ஓகேவா? புரியுதா? இந்த திஸ் கன்ஸ்ட்ரக்டர் இவனை கால் பண்ணுவான். இதுக்குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு? I am a single argument constructor. இந்த நேம் பாஸ் பண்ணோம். என்ன பாஸ் பண்ணோம்? calling from no argument constructor கால் பண்ணோம். தென் செகண்ட் லைன் I am no argument constructor வந்திருக்கும். இதுக்கு தான் திஸ் கீவேர்டு யூஸ் பண்றோம். அதே மாதிரி இங்க நம்ம no argument constructor கால் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அவ்வளவுதான். அவங்க இங்க இந்த இடத்துல ரிகர்சிவ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்னு கூட சொல்லுவாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றது கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி மெத்தடுக்குள்ள இன்னொரு மெத்தடை கால் பண்றது மெத்தட் செயினிங் சொல்லுவாங்க. ஓகே, தென் ஃபோர்த், கரண்ட் கிளாஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால என்னன்னு பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்டுடைய ரெஃபரன்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும் ஒரு மெத்தடுக்குள்ள அல்லது கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள அப்படின்னா அந்த கேசஸ்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, தூக்கிடலாம். இந்த ஆப்ஜெக்டோடைய ரெஃபரன்ஸ் என்னன்னு பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். டி அப்படின்னு கொடுக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா அதோட ரெஃபரன்ஸ் வந்துடும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் உடைய ரெஃபரன்ஸ். இப்போ இதை வந்து எனக்கு பாஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். என்ன மெத்தட் கிரியேட் பண்ணலாம்னா void print object reference பிரிண்ட் மட்டும் வைக்கலாம். ஸோ இதுக்குள்ள நான் டேட்டா டைப்பை என்ன யூஸ் பண்றேன்னா நமக்கு கரண்ட் கிளாஸ் இருக்குல்ல அதையே நான் டேட்டா டைப்பை யூஸ் பண்றேன். திஸ் கீவேர்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேவா? எப்படி முன்னாடி ஸ்ட்ரிங் நேம்னு வச்சோம்னா அது மாதிரி இது நம்ம கிரியேட் பண்ண கிளாஸையே நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா ஒரு டிகே அப்படின்னு வைக்கலாம். இல்லை புரியும்படியாக வைக்கணும்னா ஆப்ஜெக்ட் எஸ்ஓ அதுக்குள்ள வந்து அந்த ஓபிஜேவை ஆப்ஜெக்டை கால் பண்ணலாம். ஓகே, தென் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்டை வச்சு அந்த மெத்தடை கால் பண்ணலாம். பிரிண்ட்ங்கிற மெத்தடை கால் பண்ணியாச்சு. அந்த பிரிண்ட்ங்கிற மெத்தடுக்குள்ள எதை நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திஸ் கீவேர்டு எலிஜிபிளான டேட்டாவை தான் பாஸ் பண்ணணும். இந்த திஸ் கீவேர்டுங்கிற யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புக்கு எது எலிஜிபிள்? இந்த கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேவா? ஸோ அப்போ அதை தானே நம்ம பாஸ் பண்ணோம். இப்போ இந்த கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் எது? இந்த டி. ஸோ அந்த டீயே நம்ம இங்க பாஸ் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க, அதே தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்டோடைய ரெஃபரன்ஸை நம்ம கால் பண்ணிருக்கோம். வேற ஏதாவது கால் பண்ண முடியுமா? முடியாது. உதாரணத்துக்கு நான் அந்த இடத்துல ஏதாவது ஒரு நேம் ஏதோ கால் பண்றேன்னு நேம் அப்படின்னு வைக்கிற எரர் வந்துடும். ஏன்னா அதே பாருங்க, நேம்ங்கிற ஒன்று எதுவும் நம்ம உள்ள வைக்கல. அப்படி இந்த டேட்டா டைப் அப்படின்னா இது ஒரு டேட்டா டைப் தானே, புரியும்படியா சொல்லணும்னா. ஸோ இந்த திஸ் கீவேர்டுங்கிற யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புக்கு என்ன எலிஜிபிளான வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த இந்த திஸ் கீவேர்டுங்கிற கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்ட் தான். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம இதை தான் நம்ம கொடுக்கணும். டி. ஸோ ஒன் மோர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா அதை நம்ம கொடுக்கலாம். டி ஒன் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ டி ஒன் டாட் பிரிண்ட் டி ஒன் கொடுக்கலாம், டி கொடுக்கலாம், அல்லது டி ஒன் கொடுத்தோம்னாலும் இப்போ அடுத்த ஆப்ஜெக்ட் இது வந்து ரெண்டாவது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்குரிய ரெஃபரன்ஸ், அதாவது இதோடைய அவுட்புட். ஓகேவா? இந்த 4 கேசஸ்க்கு தான் நம்ம திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் கீவேர்டு பற்றி பேசலாம். ஓகே, தேங்க்யூ.